வீற்றிருக்கும் வள்ளியாக நடிக்கும் அன்பு சகோதரி மதுரை மீனாட்சி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டுப்படுகிறது. இவர் இப்பொழுது வளர்ந்து வரும் சிறந்த வள்ளியாக கருதப்படுவார். மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து கடைசி வரை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை போது கௌரவப்படுத்தியதற்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அவையில் வீற்றிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசான டி எம் பாலமுருகன் அவர்களின் பொற்பாலம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவா முருகன் செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை மோகன் தம்பி உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழ் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தார். நம்பிக்கு மகளாய் பிறப்படுத்த வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பேர் பெறச் செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுத்த வைத்து தத்தி தத்தி தாவி உதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவர் உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. அழகான பழனி மலை அந்த திரிபுர சுந்தரியாய் அவதரித்து காளியாகும் நீலியாகும் திரு சூழியாகவும் இருக்கும் அந்த மீனாட்சியின் அருளை பெறுவோமா. எப்பேற்பட்டவள் மீனாட்சி அப்படின்னா வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பா அம்மா. என்ன காரணம் அப்படின்னா பக்தர்கள் கூப்பிடக்கூடிய குரலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வலது காலம் முன்னாடி வச்சு ஆயத்தமாய் தான் நிப்பாளும். எத்தனையோ பறவைகள் இருக்க கிளிய மட்டும் தன் தோள்பட்டையில வச்சிருக்க என்ன காரணம் அப்படின்னா கிளி மட்டும் தான் சொன்னதே சொல்லுமா. அப்ப பக்தர்கள் வேண்டக்கூடியத மீனாட்சியின் காதல
சொல்லிக்கிட்டே இருக்குமா. நம்ம சொல்லிட்டு போயிருவோம் அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் மீனாட்சியின் காதுல கிளி சொல்லுமா, அவங்க இதை கேட்டாங்களே நிறைவேற்றிட்டியா, அதை கேட்டாங்களே நிறைவேற்றியா சொல்லி மீனாட்சியின் காதுல கிளியாகப்பட்டது சொல்லிக்கிட்டே இருக்குமா. அம்மா மட்டும் 64 ஆய கலைகளின் கற்கல, அம்மா வச்சிருக்க அந்த கிளி கூட 64 ஆய கலைகளின் கற்று. அப்பேற்பட்ட மீனாட்சியினர் நமக்கெல்லாம் பரிபூர்ணம் அடையணும் இல்லையா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும் 6 மணி வரை. அரும்புலத்தை சேர்ந்த குணசீலன் அவர்களும் பிரதாப் அவர்களும் ரூபாய் 200 அன்பளிப்படுகிறார்கள். அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எனது நாடே குழு சார்பாகவும் நன்றி, நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இப்படிலாம் மீனாட்சியின் புகழ பாடினாடு, அவருடைய கணவரோட புகழ பாட வேணாமா? அதனால பாட வந்தேன்
பாடி டிரைவரிடத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி பூர்வீகம் இருந்த தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்படாத சகோதரர் 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு என்னங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடைய உயிர் தோழி எழுதி வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்களே மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, குகனை, ஆறு முகனை, பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றார். இருந்தால் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாடிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல என்ன எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இந்த காலத்துல கஷ்டம் அப்படின்னு வந்தாலே முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இல்லாத அத்துழியம் அக்கிரமம் எல்லாம் இங்கதான் நடக்குது. இங்க நடக்குதுன்னா நம்ம ஊர்ல கிடையாது, உலகத்துல பொதுவா நடக்குதுல்ல. அப்படி நடக்கும்போது என்ன கேட்போம் அப்படின்னா, கடவுள் இருக்காரா இதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்ப கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லி சந்தேகமா கேட்கிறவங்களுக்காக உண்மையா நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவார். என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்பது மரபு. இப்ப சிக்கலில் வேல் வாங்கினா என்ன, அத்தனை நாளா போராடுவாப்புல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம். செந்தூர்னா எது? திருச்செந்தூர்ல சம்ஹாரம் இல்லையா. அப்ப என்ன வேலை வாங்க போகும்போது எந்த பதிஷ்டம் இல்லாம வேல் வாங்க போவாரு. ஆனா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனி ஆகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா. அது மூலவர் சிலையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை பண்ணது அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உற்சவர் சிலை வருட வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுகுமா? இதை விட என்ன வேணும்? கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால எந்த காரியம் செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் கொஞ்சமாச்சும் கடவுளுக்கு பயப்படணும். அப்பதான் வாங்குற காசு உடம்புல ஒட்டும், கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் பயப்படணும் கடவுளுக்கு இருக்கு இல்லையா. அப்ப தான தர்மம் செய்யணும் அப்படின்றாங்க. தான தர்மம் செய்யணும் என்ன, சொத்து எழுதி வைக்கிறதா? கோயிலுக்கு சொத்து எழுதி வைக்கிறாங்களே அப்படியா? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு அழுதுகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு போய் அழுகாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ற பாருங்க, அது கூட புண்ணிய கணக்குல சேருமா? எதுல சொல்லப்பட்டது? கருட புராணத்துல சொல்லப்பட்டது. ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அழுகாதீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, ஆறுதல். அந்த வார்த்தை கூட புண்ணிய கணக்குல போய் சேருமா? அப்படிலாம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், யாராச்சும் அழுதுகிட்டு அழுகு உனக்குலாம் தேவைதான், ஆமா நீ பேசுற வாய் கொஞ்சமா நஞ்சமா என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க வந்து இதுல தள்ளி விடுறது இருக்கு இல்லையா. அந்த கலியுக வரதனை அந்த கார்த்திகேயனை நான் எப்படிலாம் காதலிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா? அருங்குளம் மணிமில் அன்புள்ளங்கள் சகோதரி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி, நன்றி கடந்த வணக்கம். நன்றி. நீதானே நாள்தோறும் பாட சொல்லி 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம்
நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி. அண்ணே, நீங்க எல்லாம் எத்தனை வயசுல காதலிச்சீங்க? யாரும் வாயவே திறக்க மாட்டீங்க. யாருமே காதலிக்கல. நல்ல பிள்ளைங்க. அதனால காதலிக்கல. ஆனா நான் காதலிச்சேன், காதலிக்கிறேன். ஆமா, யாரு தெரியுமா? எல்லாம் 5 வயது அரியா பருவத்து எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது, புனிதமான காதல், தெய்வீகமான காதல். அந்த காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் வெற்றி வெற்றி என்று கோயில்மணி எனக்கு கேட்கிறது. இருந்தாலும் கட்டுனா அவர் தான் கட்டுவேன். ஆமா, இல்லன்னா யார் யாரெல்லாம் ஊடக வரீங்களோ அவங்க எல்லாம் வெட்டுவேன். கிடையாது, கட்டுனா அவர் தான் கட்டுவேன். ஏன்னா காதலிச்சுட்டு இல்ல, காதலிச்சவரையே கரம் பிடிக்க வேணும் அப்படின்ட்டு ஒரு லட்சியத்தோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால காதல் வெற்றி வெற்றி என்று
காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காட்டுல போய் காவல் காக்கிறதுக்காண்டி யார் யாரு போறோம் தெரியுமா? வள்ளியம்மா துணைக்கு நான் போறேன், எனக்கு துணையா என் கூடவே என் மச்சானும் வராங்க. இருந்தாலும் காட்டுல போய் காவல் காக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது காதல் பண்ணிருக்கீங்களா? யாரு? என்னையவா? ஒன்றுமே மருமக வேணுங்க. மாமா நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா? பொய் சொல்லக்கூடாதுங்க. பொய் சொன்னீங்கன்னா வயிற்றாலதான் போகும். மச்சா நீங்க யாரும் பண்ணதில்லை, இனிமேல் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க.